எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைக்கு நேராய் போவோம். அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் வார்த்தை என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. காலை வேளை ஆண்டவரோட ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா. நான் மனிதனை நோக்கி பார்க்க வரல, நான் அட்வைஸ் கூட கேட்க வரல. நீங்க எனக்கு என்ன சொல்லணும்னு வச்சிருக்கிறீங்க அதை நான் கேட்க வந்திருக்கேன். நம்முடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வரும், வழிகளை உண்டாக்கும். அதை செய்து முடிப்பீராக. எங்களோட பேசுங்க. காதுகளை திறங்க, இருதயங்களை திறங்க. கேட்கிறது மட்டும் இல்லாமல் ஆவியிலிருந்து செயல்பட உதவி செய்யுங்க. என் வாயை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சிந்தையை ஆளுகை செய்வீராக. நீர் என் நிமித்தமாய் பேசி உடைய ஜனங்களுக்கு வழிகாட்டுவீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். சந்தியா எங்கேருந்து கத்துற மாதிரி தான் இருக்கு, ஆனால் சவுண்டு பெருசாக வர மாட்டேங்குது. ஆமென். ஓகே, ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறப்பது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா? மாதத்தில் ஒரு வாட்டியாவது மெசேஜில் வந்துடுறாங்க இல்லை? அது நல்லதாவோ கெட்டதாவோ எப்படி வந்துடுறாங்க. அதான் யோசித்தேன், யாருக்கு வேணால் பிள்ளையா பிறக்கலாம், பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்தா மகனே உன்னை நட் ரோட்டில் வச்சுருவாங்க தூக்கிட்டு வந்து பேச. ஏன்னா ஒரு காரியம், கர்த்தர் நம்ம எல்லா விதத்துலையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ப்ராக்டிக்கலாக நீங்கள் நல்லா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம தான் ரொம்ப பிஸியாக ஓடுன்னு ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடுறோம். அதில் என்ன சொல்லித்தரான்னு கூட பார்க்குறதுல ஆனால் ஓடுறோம். கடைசியாக ஜெயிச்சிடணும், கடைசியாக பார்த்தா ஜெயிக்கிற லைனை கூட தாண்டி இருப்பீங்க, ஆனால் நான் ஜெயிக்கணும்னு ஓடுவீங்க, எங்கே ஓடுறேன்னே தெரியாமல். அப்படி ஆகிடாதீங்க. ஆமென். சரி, இன்னைக்கு நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிற டாபிக், என் சிந்தையை ஆளுகை செய்வதன் முக்கியத்துவம். என்னுடைய சிந்தையை ஆளுகை செய்வதன் முக்கியத்துவம். உங்க சிந்தை எதுவா இருக்கோ அதுவா தான் நீங்க மாற முடியும். உங்க சிந்தை எதுவா இருக்கோ அதுவா தான் மாற முடியும். அதனால தான் முக்கியமாக சொல்றேன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உலகத்தில் பயங்கர முக்கியமான காரியம் எதுனா பணம் இல்லை, என் சிந்தை. இதை நான் எப்படி வச்சிருக்கணும் அது போல தான் என் வாழ்க்கை வெளிப்படும். இது நல்லா இருந்தால் நான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது மோசமாக இருந்தால், நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, சீரியல் பார்க்குற உருப்படாததுங்களாம் சீரியல் பார்த்து புருஷனை சந்தேகப்படும். ஏன்னா அவன் அங்கே பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்கேயும் என்ன நடக்கும்? அதே சந்தேகம் தான். நீ எதை பார்க்குறியோ அது மாதிரி தான் மாற முடியும். இன்னைக்கு அதனால தான் நான் சில காரியங்களை முக்கியமாக நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அது ரொம்ப ஆழமாக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீச்சிங் மாதிரி அப்படியே பலப்பட்டு, ஆனால் இது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார்முலா. இதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா எங்கே போகணுமோ அங்கே போயிட முடியும். நீ கூட சொல்கிறேன், மண்டையை போட்டு புரட்டுவான். இப்போ கேட்காத மாதிரி இப்போ ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையில் வந்து நிற்கும். அதை விட்டுருங்க. நீங்கள் மேட்ரு என்னென்னா, நான் எப்படி யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி செயல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் போன வாரம், இந்த காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவனுக்கு வாழ்க்கையில் ஒரு 4-5 வீடு ரெண்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு செழிப்பு என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? தனி பாத்ரூம். அதுதான் அவனுக்கு என்ன லக்ஸுரி. லக்ஸுரினா தமிழ் என்ன சொல்ல முடியுமா? ஆடம்பரம். கரெக்ட், சூப்பர். அவனுக்கு ஆடம்பரம் என்னது? அவனுக்கு அடுத்த ஆடம்பரம் எங்க இருக்கு? தனி பாத்ரூம். கரெக்டா? பல பேருக்கு அது கனவா இருந்திருக்கு, எனக்கும் இருந்திருக்கு ஒரு காலத்துல. 2 குடும்பம் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ண நாட்கள்ல நாங்க சின்ன வயசுல வளரும் போது அது ஒரு பாத்ரூமா வருதுக்கு எவ்வளவு பெரிய கனவா இருந்துச்சு தெரியுமா? அது ஆடம்பரம். ஆனா அந்த ஒரு பாத்ரூமுக்குள்ள போறவனுக்கு அம்மாவும் அங்கதான் குளிக்கணும், அப்பா லைன்ல நிற்பாங்க. சில பேர்லாம் சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் குளிச்சுட்டு வெளில வரதுக்குள்ளால இருக்கிற பாடு இருக்கு பாஸ்டர். ஒருத்தர் 40 நிமிஷம் குளிக்கிறான், ஒருத்தர் நான் அரை மணி நேரம் குளிக்கிறான், நான் 5 நிமிஷம் குளிக்க இடம் விட மாட்டாங்க. கரெக்டா? அவங்களுக்கு ஆடம்பரம் என்னது? இன்னொரு எக்ஸ்ட்ரா பாத்ரூம். கரெக்டா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், காமன் பாத்ரூம் போறவன் ஒரு பாத்ரூம் வச்சிருக்கிற உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? கொடுத்து வச்சவன். இதோ பாம்பே எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வீடு பாத்ரூம் இருக்குத பார்த்தாலே அசிங்கமா திட்டுவான். ஏன்னா 100 பேருக்கு ஒரு டாய்லெட்டு, லைன்ல காலங்காத்தால் நிற்பான். அந்த லைன்ல நீ அப்படியே மிஸ் ஆகாம போனோம், வாழ்க்கையில எல்லாம் ஆவியின் கனிகள் எல்லாம் வெளிப்படணும். அப்பதான் எதுவுமே வெளியில வராம உள்ள போவ. அப்ப அவன் வீட்டுக்கு பாத்ரூம் பார்த்தா எப்படி இருக்கும்?
கோவப்படுவான். கரெக்டா இல்லையா? நீங்க மேட்டர் என்ன தெரியுமா? ஆடம்பரன்ற ஒரு போலியான வார்த்தையை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு, ஏன்னா இது எல்லாமே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன சொன்னோம், இதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணோம், இது ஆடம்பரம், இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பண்றோம், அது ஆடம்பரம். கண்டபடி நான் பிரச்சனை என்ன தெரியுமா, ஆடம்பரம்ன்ற வார்த்தையே தப்பு. ஓகே, இது என் மெசேஜ் இல்லை, ஆனால் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் சொல்லிடுறேன். இதை வெளியில் வரணும். சில பேர் யோசிக்கலாம், சபைக்கு இதெல்லாம் தேவை, அதெல்லாம் தேவை, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசலாம். அது உங்களுக்கு வேணா தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அது சபைக்கு தேவையா இருக்கு. இதே மெசேஜ் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, கடந்த 2 மாசமா கிட்டத்தட்ட 4 வாட்டி சபையில் திருடு போயிருக்கு. போன வாரம் அசிங்கமா திட்டு வாங்கின ஒருத்தவங்க கிட்ட இருந்து யாரோ ஷூவை திட்டிட்டு போயிட்டாங்கன்னு. போய் உங்க சபையில சூலமா திருடுறாங்க அப்படின்னு. இப்போ சபைக்கு கேமரா தேவை, அது ஆடம்பரமா தேவையா? ஏன்னா திருட யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. எனக்கு மூச்சு தள்ளுதே. இவ்வளவு நாள் பண்ணலதான், ஆனா தேவை. எவ்வளவு வாட்டி தான் திட்டு வாங்குறது? சில காரியங்கள் நான் சொல்றேன், we have to think outside box. நிறைய நேரங்கள் யோசிப்பேன். நான் சொல்றேன், கிராமத்தில் ஒரு சபையை நடத்துறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? மைக்கேல்னா கூட மாடு மாதிரி கத்திட்டு பப்பரப்பேன்னு போயிடலாம். ஆனால் எவ்வளோ காரியங்கள் நம்ம போட்டு இன்வால்வ் பண்ணி, காசை இன்வால்வ் பண்ணி. ஒன்று தெரியுமா, ஒரு சிஸ்டமை ரிப்பேர் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த சிஸ்டம் வாங்குறோம், அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும் தெரியுமா? டோன்ட் திங்க் இந்த சபையை ஓட்டுறது அவ்வளோ ஈஸின்னு. இதெல்லாம் சும்மா அவருக்கு ஏற்ற திமிர் எடுத்து போன பாஸ்டா இருந்து பாருங்க, ஒரு 2 மாசம் ஓட்டி பாருங்க, நான் ஊழியத்தை கொடுத்துட்டே போயிடுறேன். ஆனால் நான் சொல்றேன், போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை வந்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்க லைவ் மெசேஜை கேட்கறது தான் என் வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதியை கொண்டு வருது, கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொண்டு வருது, தயவு செய்து உங்க லைவை போடுங்க. அந்த பிள்ளைக்கு பல லட்சம் கடன் இருக்கு, ஆனாலும் கையில சில ஆயிரங்கள் எடுத்துட்டு வந்து என்னால் இவ்வளவுதான் முடியும், தயவு செய்து லைவ் போடுங்க. நமக்கு வேணா சில தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எவனுக்கோ நம்ம நிமித்தமா வேற ஒரு தேவை இருக்கு, அதை நான் நியாயம் தீர்க்க எனக்கு உரிமை. we have to be careful. இது என் மெசேஜில் நான் திருப்பி சொல்றேன், ஒன்னேன்னு சொல்றேன், கர்த்தருக்கு எது தேவையோ அதை செயல்படுவோம். ஆமென், ஆமென். அப்படி செயல்படல முடியலன்னா அட்லீஸ்ட் வாயை மூடிடுவோம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ரொம்ப சபை நெசியம் ஜோம் பண்ணுங்க, பேச வேணாம். ஆமென். நான் பேசுறீங்க நான் சொல்லல, பட் ஐ வாண்ட் யூ டு பி கேர்ஃபுல். சில நேரங்களில் சிந்தையில் இதெல்லாம் பிசாசு போடுவான். ஏன்னா நம்ம பார்க்குற சபை எதுவாக இருக்கும், ரோட்டில் போகிற குப்பை சபையாக இருக்கும், இல்லை வேற எவனாவது ஒன்றுக்கு இல்லாத சபையை பொழப்புக்காக ஓட்டுவான் பாருங்க, அதை பாட்டு ஓட்டுவோம். இது பொழப்புக்காக ஓடுற சபை இல்லை, மற்றவங்க பொழப்பை மாத்துறதுக்காக ஓடுகிற சபை. ஆமென். இன்னைக்கு என் சிந்தையை ஆளுகை செய்வது முக்கியத்துவத்தில் முதலாவது வசனம் ரோமர் 12:2. நிறைய வசனத்தை சொல்ல போறேன், தயவு செய்து கேளுங்க. இந்த வசனங்களுக்கு உங்களை உயிர்ப்பிக்கும் நான் நம்புகிறேன். கடன் எடுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனால தான் நீங்க என்னதாவீங்க, மறுரூபப்படுறீங்க. நீங்க இன்னொன்னு சொல்றேன், the most important thing வாழ்க்கையில எதை புதுப்பிக்கணும்னா என் மனசை, என் சிந்தையை. இந்த சிந்தையை புதுப்பிக்க முடியலனா நான் கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை என்னால பெற்றுக்கொள்ள முடியாது, நான் போக வேண்டிய தூரத்துக்குனால போகவும் முடியாது. முதலாவது காரியம் என் மனதை புதுப்பிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், என் மனசை புதுப்பிக்கணும். சிம்பிளா சொல்றேன், என் மனசு எங்கன்னு தெரியுமா கத்துக்குச்சு வாழ்க்கைய? சினிமால இருந்து, என் அம்மா அப்பா வாங்கின அடியிலிருந்து, குப்பையிலிருந்து, பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் ஆண்டி காமிச்ச காரியங்கள்ல இருந்து, உலகத்தில் பார்த்த காரியங்களை வச்சு தான் என் மண்டைக்குள்ள இருக்கு ஃபீடு. கரெக்டா இல்லையா? ஆனா இப்போ என் மனசு புதிதாகணும்னா நான் தேவனுடைய வார்த்தையை அறிய தான் என் மனசு புதுப்பாக முடியும். ஆமென். என் மனசு புதுசாகணும்னா எதனால ஆக முடியும்? தேவ வார்த்தையினால. ஸோ இன்னைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்றேன்னா கேளுங்க, என் சிந்தையை மேனேஜ் பண்ணா நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எங்க இருந்து ஜீவ ஊற்று வருது? பொண்டாட்டி கிட்ட இருந்தா, புருஷன் கிட்ட இருந்து, புள்ள கிட்ட இருந்து ஜீவ ஊற்று எங்க இருந்து வருது? கேட்கல, எங்க? இருதயம். இருதயம்னா
வசனம் இருதயம்னு சொல்ல முதல்ல எங்க தெரியுமா போயிடணும்? லப்டப் இங்க இல்ல, மனம், சிந்தை. என்னுடைய மனம், என்னுடைய சிந்தை தான் இருதயத்தை. எல்லா காவலோட எதை காத்துக்கணுமா? இதயத்தை காத்துக்கணும். எதை வேணா விட்டு கொடுத்துருங்க, ஆனா இதயத்தை, உங்களுடைய சிந்தையை விட்டு கொடுக்காதீங்க. கீழான காரியங்களுக்கு கேட்காதீங்க. சிம்பிளா சொல்றேன், ஒருத்தன் உன்னை பார்த்தாலே கேவலமா யோசிக்கிறான், உன்னை பார்த்தாலே தாழ்மையா யோசிக்கிறான், அந்த இடத்துல நிக்காத. ஏன்னா அவன் பார்க்கிற மாதிரி நீ மாறுவ. ஏன்னா உன் சிந்தை அதுக்கு இன்வால்வ் ஆகும். ஆமென். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், என் எதிரியோட கூட நின்றுவேன், ஆனா என்னை கீழா ஏளனமா பார்க்கிறவன் நான் மதிக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் ஏளனமா பார்க்கறதுனால என் சிந்தையில நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்றேன். ஆமென். தயவு செய்து சொல்லுகிறேன், எல்லா காவலோட என் சிந்தைய காத்துக்கொள்ளணும். ஏன்? அதுல இருந்து ஜீவன் நீர் ஊற்று, அதுல இருந்து ஜீவன் வருகிறது. சொல்லுங்க, என் சிந்தையில இருந்து ஜீவன் வெளிப்படுகிறது. என் சிந்தையில இருந்து ஜீவன் வெளிப்படுகிறது. ஆமென். அதனாலதான் அதை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம் ஏன் காத்துக்கொள்ளணும்னா, இந்த சிந்தை தான் பாவம் வெளிப்படுகிற ஒரு இடமா இருக்கு, பொறாமை வெளிப்படுகிற இடமா இருக்கு, அப்புறம் இச்சை வெளிப்படுகிற இடமா இருக்கு, அப்புறம் கோபம் வெளிப்படுகிற இடமா இருக்கு. எல்லாம் கேவலமான போராட்டங்கள் வெளிப்படுகிற இடம் எங்க? இந்த சிந்தை. சில பேர் சொல்லுவாங்க பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு இருக்கு, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் உள்ள ஓடும். அப்படி ஓடுதுன்னா உன் மண்டை கேவலமா போயிடுச்சு. அதை காக்க வேண்டியது உன் கடமை. அதுல இருந்து ஒரு நன்மை உருப்படாது, ஒரு நன்மை ஆசீர்வாதமா வரவே வராது. ஏன்னா நீ ஜீவனை வைக்கல, அங்க மரணத்தை வைத்திருக்கிற. அதனால தான் உன் சிந்தை கேவலமா போகுது. ஆமென். ஜீவன் வெளிப்பட்டா என் சிந்தை யாரை பார்த்தாலும் நன்மை தான் யோசிக்கணும். ஆமென். சொல்றது புரியுதா? இன்னைக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல வரல, நல்லா இருக்கிற வேண்டிய வாழ்க்கைக்கு எப்படி வழி காட்டுறேன். ஆமென். சும்மா பூஸ்ட் கொடுத்துட்டே இருந்தா எப்படி எப்படி ஓடணும்னு சொல்லி தர வேணாமா? ஜூஸ் குடிச்சா இனிப்பா தான் இருக்கும், ஆனால் ஓடும் போது கஷ்டமா இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஆமென். ஸோ என்னதான் இந்த சிந்தை ஏன் காக்கணும்னா, இங்கே தான் மோசமான காரியம்லாம் நடக்குது, இங்கே தான் இச்சை வெளிப்படுகுது, இங்கே தான் பொறாமை வெளிப்படுது. ஒருத்தன் நம்ம ஆசைப்பட்ட அதே பைக் அவன் வாங்கிட்டான்னா வயிறு எரியும் தெரியுமா? அவனுக்கெல்லாம் பல வருஷங்களாக வீடு ஆசைப்பட்டிருப்பானா, அவன் வீடு வாங்கிட்டா நமக்கு வயிறு எரியும். ஐயோ இதுக்கெல்லாம் வந்துச்சு பாரு, இதுக்கு என்னத்த ஒழுங்கா இருந்துருச்சு. இந்த கேடுகட்ட புத்தி இங்க இருக்கு. அப்படிலாம் தோணல் வருதுன்னா தயவு செய்து அந்த புத்தியை பார்த்து சொல்லுங்க, உன்னை அடி அடின்னு அடிப்பேன். நீ சிந்திக்க வேண்டிய விதம் அது இல்ல, நீ நன்மையை சிந்திக்கணும். ஆமென். ஏன்னா பொறாமை ஆண்டவருடைய காரியம் அல்ல, இச்சை ஆண்டவருடைய காரியம் அல்ல, பாவம் ஆண்டவருடைய காரியம் அல்ல, கோபம் ஆண்டவருடைய காரியம் அல்ல. அதனால தான் அதை காத்துக்கொள்ளணும். ஆமென். சிம்பிளா சொல்றேன், இந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க செயலை பிசாசு சைன் போட்டுருவான் கெட்டதா இருந்தா, ஆனா உங்க சிந்தையை அவன் போட முடியாது. சிந்தையில வரும் போதே அதை ஸ்டாப் பண்ணிடணும். சிந்தையில வரும் போதே ஒரு தேவையில்லாத ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளா சொல்றேன், சில பேருக்குலாம் தெரியும் ஜுரம் தான் வந்திருக்கும். ஐயோ ஒருவேளை எனக்கு கொரோனாவே வந்துருச்சோ அப்படின்றவானுங்க. டேய், கொரோனா போய் பல வருஷம் ஆயிடுச்சுரா. கரெக்டா? இல்லாததை இருக்கிற மாதிரியே மாத்திடுவாங்க. அது பாட்டு எங்கே ஓரமா இருக்கும், தலைவலி தான் வலிச்சிருக்கும், அதுக்குள்ளால பெரிய ஐயோ டியூமரா அதுவா இதுவான்னு போயிடுவாங்க. அதை வாயை திறந்து பேசாத. சில பேர் அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு இப்படி கஷ்டமா இருந்துச்சா, ஒருவேளை அந்த நோயா இருக்குமோ சிஸ்டர், தயவு செய்து வாயை மூடு. உன் ஜெபத்தை கூட அப்படி போய் பேசாத. அது உன் தேவையில்லாத பயம். சிந்தையிலேயே அதை ஹேண்டில் பண்ணு, வாயை திறந்து பேசாத. உன் புருஷன்கிட்ட கூட சொல்லாத. இயேசு நாமத்தில் அதை உடைத்து உன் சிந்தையிலே அதை அறுத்து போடு. ஏன்னா உன் சிந்தையை அவனால படிக்க முடியாது, ஆனா உன் செயல் அவன் படிப்பான். அது வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. நீங்க சொல்லி பாருங்க, இருக்கிறதாவே மாத்திடுவான். அதனாலதான் சிந்தையை காத்துக்கொள்ளணும். அதை காத்துக்கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி தரேன். ஆனா ஏன் காத்துக்கொள்ளணும் தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ஏன் காத்துக்கொள்ளணும்? இங்கதான் பாவம் வெளிப்படுகிறது. படிங்க ரோமர் 7:22 இருந்து. என்ன கட கடன் ஓடணும் ராக்கெட் மாதிரி. ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன்.
தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறேன். அப்புறம் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை, என் மனதுக்கு விரோதமா ஒரு போராடுகிற வேறொரு பிரமாணம் இருக்கான். தேவ வார்த்தையை நான் பிரியமா இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம், மனசுக்குள்ள ஒரு போராட்டம். போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என்ன சிறையாக்குகிறதா? உண்மையா சொல்றேன், there is a battle in your mind. உன் சிந்தையில ஒரு போராட்டம். நான் வார்த்தை நிமித்தமா நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள இந்த பாவத்தின் கர்ப்பம் தரித்தபடியால பாவ சுபாவம் என்னோட போரிடுகிறது. ஒருவேளை அவ்வளவுதான் இனிமேல்ட்டு வாழ்க்கை உருப்பட போறது இல்ல, முடிஞ்சிருச்சு, எல்லா நெகட்டிவ் சத்தமும் வரும். அப்பதான் இந்த மண்டையை ஆள வேண்டிய கடமை, யூ ஹாவ் டு ரூல். ஆளை செய்ய தெரியணும். அது எப்படி ஆளணும் நான் சொல்லித்தரேன். ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் ஆளுகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட், ஏன் ஆளணும்னா ரோமர் 8:6 வாசிங்க பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆமென். மாம்ச சிந்தை, இந்த பொல்லாத ஆவி என்னோட போரிடுது பாருங்க, இந்த பிசாசு சிந்தை என்னோட போரிடுது. அதை ஏன் நான் ஆள செய்யணும்னா, நான் ஆண்டு கொண்டாதான் ஜீவனும் சமாதானமும் வெளிப்படும். ஆமென். போர் அடிக்குதா? பக்கத்தில் பார்த்து பலார்னு ஒரு அரஞ்சு சொல்லுங்க, ஒழுங்கா கேளு, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறும். ஆமென். கர்த்தர் வல்லமை செய்வார், தள்ளி விடுவார், எழுப்பி அனுப்புவார், ஓட வைப்பார்னா எல்லாம் கேட்க முடியும். ஆனா சில கரெக்ஷன்ஸ் வந்தா தூக்கம் வரும். எவனா தூங்கினா குத்துற அவன் பரலோகம் அப்படியே டைரக்டா போயிடணும். ஆமென். ஏன்னா என்னதான் ஜீவனும் சமாதானமும், இந்த சிந்தையில தான் ஜீவனும் சமாதானமும் இருக்கு. அதனாலதான் இயேசு கப்பல்ல படுத்து இருக்கிறாரு. ஆடுன்னு ஆடுது, ஆனா மாம்சம் துடிக்குது. இவனுங்கெல்லாம் துடிக்கிறானுங்க, ஐயோயோ கப்பல் முழுகிடுமே, ஐயோயோ நான் செத்துருவேனேன். ஆனா இவர் பார், மண்டை கரெக்டா இருக்கிறதுனால, அவருடைய சிந்தை கரெக்டா இருக்கனால அழகா போறாரு. ஜீவனும் சமாதானமும் உடனே வெளிப்படுகிறது. உனக்கு எதிராக எவ்வளோ சேனை வந்தாலும் நீ தேவனுடைய பிரசன்னத்துல உங்களுடைய சிந்தையை கரெக்டா ஃபாலோ பண்ணி வார்த்தையினால மூடி வச்சிருந்தீங்கன்னா அழகா சமாதானத்தை பேசலாம். டாக்டர் எழுதி கொடுப்பான், என்ன குப்பையா வேணாம், ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா சமாதானமா அவனால பேச முடியும். ஆமென். ஏன்னா அதுதான், your mind is the key to peace and happiness. உன் சிந்தை தான் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற சாவி. அதை நீங்க கரெக்டா பாதுகாத்து கொள்ளனா வாழ்க்கை காலி. நீங்க நினைச்சிக்க நிறைய பணம் வந்தா சமாதானம் வந்துடும். சத்தியமா சொல்றேன், நிறைய பணம் வந்தா சமாதானம் ரோட்டுக்கு போயிடும். ஒரு கோடீஸ்வரன் கிட்ட பேசின அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், வீட்டுக்கு ரைடு வந்து பார்த்துருக்கிறீங்களான்னா என்னாச்சு? அந்த அம்மா சொன்னாங்க, ரைடு வந்துட்டா பாத்ரூம் பொண்ணா கூட பாத்ரூம் திறந்து வச்சு தான் போனோமா, அது பொண்ணா இருந்தாலும். வீட்டில் ஒரு பேப்பர் எடுக்க, ஒரு கர்ச்சிப் எடுக்க கூட உரிமை இருக்காது. அது 2 நாள் ஆனாலும் போலீஸ் கூடையே நடப்பான். எவ்வளோ பேருக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை. ஆனால் இதே பீச்சுக்கு போய் பாருங்களேன், சில தாத்தாங்கிட்ட பேசியிருக்கேன், சில ஒன்றும் இல்லாதவங்கிட்ட பேசியிருக்கேன். எப்படி தாத்தா இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னு கேட்டால் சொல்லேன், தம்பி நமக்கு தேவை ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி, வாழ்க்கை டன். என்னது, ஒரு 300 ரூபாய் ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி, வாழ்க்கை. அவர் சமாதானம் எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. நான் உடனே பாஸ்டர் தண்ணி அடிக்க சொல்லிட்டாரு, பிச்சிருவேன், அதே பாட்டில் எடுத்து தலையில் சொருகிடுவேன். அந்த குடிக்கிற காசை வீட்டுக்கு கொடு, பிள்ளைகளாவது சாப்பிடும். ஏன்னா இந்த சமாதானன்ற வார்த்தை இல்லை, இந்த செட்டில்மெண்ட்ன்ற வார்த்தையை ஒரு போலி, இது மண்டை சம்மந்தப்பட்டது. ஆமென். நீ கூட சொல்றேன், உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு நான் கேட்பேன். உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? என் பிரச்சனையை கேட்டால் ஓடியே போயிடுவீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நான் சமாதானமா போனா என் மண்டையை எப்படி காத்துக்கொள்ளுகிறேன்? ஓகே. ஸோ இதுக்கு 3 முக்கியமான காரியத்தை சொல்லி தர போறேன். எப்படி இந்த சிந்தையை காத்துக்கொள்ளணும், இந்த சிந்தையை எப்படி காத்துக்கொள்ளணும், 3 முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட் காரியம் எடுங்க, மத்தேயு 4:4. என்னுடைய சிந்தையை தேவனுடைய வார்த்தையினால நான்
ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். ஒருத்தன் எப்படி பிழைக்க முடியுமா? அப்பத்தினால பிழைக்கிறது மட்டும் இல்லையா, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினால அவன் பிழைப்பான். உங்க வாழ்க்கையில் இந்த சிந்தையை பாதுகாப்பா, இந்த சிந்தையை அலமோதாம பாவத்தினுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா முதலாவது நீங்க பண்ண வேண்டியது, சாப்பாடு தின்றியோ இல்ல, காலையில் எழும்பணும்னா தேவ வார்த்தையில நேரம் செலவழிங்க. அந்த வார்த்தை, நான் சொல்றேன், இந்த வார்த்தை எப்ப தெரியுமா காப்பாத்தும்? திடீர்னு அலை அடிக்கும், திடீர்னு புயல் வரும், திடீர்னு தண்ணி உள்ள முங்கும். அப்போ இந்த வார்த்தை திடீர்னு குறப்பட்டு வந்து சொல்லும், அமைதியாயிரு. ஆமென். இன்னைக்கு பைபிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண பிசாசு விடவே மாட்டான். ஜெபம் கூட பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த நாள் எழும்பிட்டு என்னோட இருங்க, நான் செய்கிற காரியத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் இன்னும் வாட்ச்மேன் மாதிரி. அதை வேற ஜெபம் வேற நல்லா கன்வின்ஸ்டா இருப்போம். கரெக்டா? ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ணி கிழிச்ச? போக்குன்னு வரலையும் காத்துக்கொள்ளுங்க, சோறு கொடுங்க, உட்காருங்க. அது நீ வளர்ன. அவர் பேசினது ஜெபம்னா 2 பேரும் பேசணும். ஜெபம்னா 2 பேரும் பேசணும். ஜெபத்தின் ஒரு பாதி நீ பேசுறது, இன்னொரு பாதி அவர் பேசுறது. அவர் பேசுறது தான் தேவ வார்த்தை. அதுக்கு தான் போய் உட்காரணும். சில பேருக்கு அந்த லோகோஸ் ரேமா கேட்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்காம இருக்கலாம். ஆனா அந்த ரேமாவை நீங்க கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் லோகோஸ்ல போய் உட்காரு. நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, அது ஒரு டயலாக். யோசித்து பாரு. நான் போய் சந்தியாட்ட போய், சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா, புருஷன் நல்லா பாத்துக்கிறாரா, லபலபல, ஓகே போறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் பேசிட்டேன், அடுத்த செகண்ட் அவங்க பேசணுமே. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் பேசணும், பைபிளை திறக்கணும். அவர் திறந்தா அவர் என்ன பண்ணுவார்னா ஜீவனை வெளிப்படுத்துவார். அவர் என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு எனக்கு கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவார்னு சொன்னார்ல, அது அங்க இருந்து தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என் சிந்தையை காத்துக்கொள்ள. ஆமென். எப்படி பைபிள் வாசிக்கணும் தெரியலையா? வாங்க சொல்லி தரேன். ஆமென். வேதத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வார்த்தை தான் சாப்பாடு தராத பலனை தரும். ஆமென். டெய்லி என்ன பண்றீங்களோ இல்லையோ, சிம்பிளா சொல்றேன், எழும்பணும்னா போன் எடுக்காதீங்க. அது எனக்குமே தான் நான் சொல்றேன், சேலஞ்ச். போன் எடுக்கிறத விட்டுட்டு போய் பைபிள் எடுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் டெய்லி படுக்கும் போது பைபிளை பக்கத்தில் வச்சு பாறான். ஒரு அதிகாரமாவது படிச்சுட்டு, படிச்ச இடத்துலயே ஒரு புக் மார்க்கோ இல்லையோ வெயிட் ஏதாவது வச்சுட்டு திறந்து வச்சே படுத்துடுவாராம். பக்கத்தில் என்ன பண்ணுவாராம்? திறந்து வச்சுட்டு படுத்துடுவாரு. திருப்பி காலைல எழும்பணுன்னே திறந்த பைபிளே இருக்கும்ல, ரொம்ப ஈஸியா இருக்குமா, அப்படியே ஸ்ட்ரைட்டா பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாராம். திறந்து வச்சு பாறான் பைபிள். ஏன்னா திருப்பி போய் தேடி அதை கண்டுபிடிச்சி டைம் ஆகும், அது மனசு வரணும், வராம போகலாம். அவர் என்ன பண்றாராம்? டெய்லி திறந்து வச்சு பாறான். படிச்சு நைட்டு திருப்பி காலையில் 7 மணி ஃபர்ஸ்ட் பைபிளை திறந்து அவர் கொஞ்ச நேரம் ஆண்டோடைய பிரசனத்துல வார்த்தையை படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை துவங்க வரான். அவ்வளோ ஈஸியா இருக்குமா? ஆமென். சிம்பிள். ஸ்டார்ட் யுவர் லைஃப். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படிக்க உங்க நேரத்தை செலவழிங்க. நீ எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். ஆமென். ஏன்னா அதுதான் உங்க சிந்தையை காத்துக்கொள்ளும். 2வது காரியம், சங்கீதம் 119 147. I feed my mind with the word of truth. இந்த வார்த்தை, இந்த உண்மையின் வார்த்தையை, ஜீவனின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் உண்ண ஆசைப்படணும். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். 47 கேட்கணும். மைக் இல்லையே. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். அதிகாலை இருந்து நான் சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வசனத்துக்கு உடனே சொல்றேன். அதிகாலைனா உடனே காலைல பாஸ்டர் 3 மணிக்கு ஏம் சொன்னாருன்னு என் மனைவி ஒன்று சொன்னாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சிச்சு தெரியுமா? முந்தா நேற்று கரெக்டா முந்தா நேற்று மழை பெஞ்சிச்சு. சர்ச் விஷயமா ஒரு இடத்துல வேலை இங்கே காரியங்கள் செஞ்சுட்டு நான் நைட்டு மாட்டிக்கிட்டேன். 10:45 கிளம்பிடலான்னு பார்த்தா மழை பிச்சிருச்சு, போக முடியல. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஆட்டோ கேட்டால் 700 ரூபாய் கேட்குறான், என்னென்னமோ. சரி, அதனால் போக முடியல.
அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் நைட் 2 மணிக்கு மழை, 1:30 மணிக்கு மழை ஓரளவுக்கு நின்றுச்சு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போய் நைட் 2 மணிக்கு என் மனைவி கதவை பெல் அடித்தேன், ஃபோன் பண்ணி வந்தாங்க, திறந்தாங்க. அப்போ ஒரு ரிமோட்டை எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ அவங்க வச்சுட்டு விட்டாச்சு. நாங்களும் போய் படுத்தாச்சு. காலையில் எழுப்பி என் மனைவிட்டு கேட்குறேன், ஏம்மா பைக் உடைய ரிமோட் எங்கன்னு. என்னது வேன்றாங்க. ஏன்னா நைட் 2 மணிக்கு புருஷன் எப்படி வந்தானே தெரில அந்த அம்மாவுக்கு. இதில் பைக் ரிமோட்டை எங்கே வச்சேன்னு தெரியுமா? அவளுக்கு இப்போ கேள்வியா, நைட்டு என் புருஷன் வீட்டுக்கு வரலையே, இந்த மனுஷன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு ஒரு பெரிய கேள்வி ஃபர்ஸ்ட் இருக்கு. இதில் பைக் ரிமோட்டை கேட்டால் மனைவிக்கு தெரியுமா? நீ சில பேர் அப்படிதான் அதிகாலையில் தான் கேட்பார். அதனால என்ன பண்ணுவோம், அரைக்குறையா தூக்கி கத்துற சோத்திரம் அப்படின்னு தூங்கினா ஜபம் பண்ணுறது. அது உருப்படாத ஜபம். அதை ஆண்டவர் கேட்காமலே இருக்கலாம். கரெக்டா இல்லையா? அதிகாலைனா என்ன பொறுத்தவரைன்னு சொல்லிட்டா, காலில் பிரைட்டாக எழும்புறீங்க தெரியுமா? ஒரு வேக்கப் டைம் இருக்கும். கரெக்டா இல்லையா? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வேக்கப் டைம் பிரைட்டாக இருக்கும். எலும்புனா அடுத்த செகண்ட் உட்காந்துரு ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டோடைய பிரசனத்தில். அதுக்கேற்ற மாதிரி பிரைட்டாக இருக்கிற டைம் எடுங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம். நீ தூக்கத்தில் சோம்பேறி சொரிமாடு மாதிரி ஜோம் பண்ணுறதுக்கு நல்லா எழும்பி பிரைட்டாக ஒரு 1/2 மணி நேரம் குவாலிட்டியாக வார்த்தையை வார்த்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பார். ஆனால் என்ன தெரியுமா பாதி பேர் பண்ணுவோம், 1ஆம் தேதி ட்ரை பண்ணியிருப்போம், ஆண்டவரே இந்த வருஷம் நான் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த 5 மணி அலாம் இன்னைக்கு வரைக்கும் தூங்கின்னு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணுவோம், ஒரு வாட்டி அலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுது, 2 வாட்டி, 3ஆவது நாள், 5ஆவது நாள் இன்னைக்கு அந்த அலாம் எங்கே போச்சுனே தெரியாது. அது பாட்டு சைலண்ட்ல அது போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் 5 மணி உறுப்பு இல்லை. நானே சொல்கிறேன் 5 மணி தான் உறுப்பு இல்லை, நீயாவது உருப்பிட்டுரு. 7 மணிக்கு எழும்பினாலும் பரவாயில்ல, எழும்பின அந்த 1/2 மணி நேரம் பிரைட்டாக யூஸ் பண்ணுங்க ஆண்டவருக்காக. ஆமென். அதுதான் அதிகாலையில் வசனம் என்ன சொல்லுது, படிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சிம்பிள் லாஜிக்மா. எழும்பினோடனே அந்த வார்த்தையை தேடி ஓடுங்க, அந்த வசனம் உனக்கு ஜீவனை வெளிப்படுத்தும். ஏன்னா இந்த மண்டை கேடுகட்டு போயிடக்கூடாது, பாவத்தில் கஷ்டப்பட்டுறக்கூடாது, இல்லை தேவையில்லாத காரியங்களை உலட்டக்கூடாதுன்னா வார்த்தை பிடிங்க, அந்த வார்த்தை கரெக்டாக கைடு பண்ணும். ஆமென். இதுதான் இந்த ப்ரொடெக்டிங் பவர், வார்த்தை தான். அதனால தான் சர்ச்சுக்கு வா, ஏன்னா சர்ச்சில் வார்த்தை பேசப்படும். ஆமென். ஆனா சர்ச்சு வார்த்தையை கேட்டா மட்டும் போதாது, தினந்தோறும் வார்த்தையை படிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் இந்த சிந்தையை பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லைன்னா சொல்றேன், திடீர்னு அண்ணன் பிள்ளை நல்லா இருப்பான், அதை பார்க்கும்போது வயிறு எரியும். ஆனா எவ்வளவு கேவலம் இந்த புத்தினா, சொந்த அண்ணன் பிள்ளை நல்லா இருக்கும் போது வயிறு எரியுது பாரு, அவ்வளவு மோசம். அதுக்கு ஒரு மோசமான பாவம் செய்யறவங்க கூட பரவாயில்ல. ஆனா நம்ம சொந்த அண்ணனுடைய பிள்ளை நல்லா இருந்தா ஒத்துக்க முடியாது, தங்கச்சியுடைய பிள்ளை நல்லா இருந்தா ஒத்துக்க முடியாது, இல்ல அக்காவுடைய பிள்ளை நல்லா இருந்தா ஒத்துக்க முடியாது. ஏன்? இந்த புத்தி தேவ வார்த்தையினால பாதுகாக்கப்படலை. அப்படி இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ கேடு கட்டவனா இருக்கிற மாறு, நீ கேடு கட்டவளா இருக்கிற மாறு. கர்த்தருடைய சிந்தை இது இல்ல, நீ மாறு. கர்த்தருடைய நன்மையா வைத்திருக்கிறார், நீ கர்த்தருடைய ஜீவ ஊற்று. ஆமென். புரியுதா புரியலையா? 2வது காரியம், ஏன் வார்த்தை வேணும், ஏன் வார்த்தையினால என் மனசை நான் நிரப்பணும்னா, சங்கீதம் 119:95, Psalms 119:95. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். துன்மார்க்கர் அழிக்க காத்து தாவீதை துரத்தி வெட்ட ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, I keep my mind on your decrees. உடைய வார்த்தையில, உடைய சாட்சிகள்ல என் சிந்தையை நான் வைக்கிறேன். தாவீது வெட்ட ஓடும் போது அவருடைய என்ன ஐயோயோ நான் சாவ போறேன்னு இல்ல, தேவ வார்த்தையில அவர் சிந்தையை காத்து கொள்ளுகிறார். உங்க பிரச்சனை ரியலா, வார்த்தை ரியலா, அதை சொல்லுங்க. கேட்கல? ஏன்னா பிரச்சனை நாளைக்கு ஆண்டவர் ஜெயமா மாத்திட்டாருன்னா அது போலி ஆயிடும். கரெக்டா? ஆனா வார்த்தை அந்த பிரச்சனை டைம்ல ரியல் தான், அதை தாண்டதுக்கு அப்புறமும் ரியல் தான். ஆமென். தாவீதை வெட்ட ஓடுறாங்க, ஆனா அவன் சிந்தையில் என்ன, தேவ வார்த்தையை வைக்கிறான். ஆமென். சங்கீதம் 16:7 எடுத்தீங்கன்னா தெரியும், even in the darkness night your teaching in my mind, your teaching fills my mind. சங்கீதம் 16:7. கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். 16:7. படிங்க திருப்பி. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். ஆலோசனை கொடுத்த கர்த்தரை துதிக்கிறேன், ராக்காலத்திலையும் இருளான வேலையிலையும் உம்முடைய ஆலோசனை என்ன போட்டிருக்கு, உம்முடைய ஆலோசனைகள் என்னையே உணர்த்தும். இந்த சிந்தையில
ரொம்ப இருள் வரும்போது கூட சொல்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தை உள்ளேருந்து வந்துச்சு வச்சுக்கோங்க, அழகாக சமாதானத்தை வெளிப்படுத்தும். இந்த சிந்தையை காத்து கொள்ளுகிறதுக்கு எங்கே முடியும்னா வார்த்தையினால் நிரப்பினா தான் உண்டு. நான் சொல்கிறேன், இந்த சிந்தையில் வார்த்தையை நிரப்ப நிரப்ப பயங்கள் ஓடும், பொறாமை ஓடும், இச்சை ஓடும், பேராசை போடும், எல்லாமே போயிடும். பிரச்சனையே இல்லை. நீங்கள் தானே எஃபர்ட்லாம் எடுக்க வேணாம், 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் போட வேணாம், வார்த்தையை நிரப்புங்களேன். ஆமேன். சிம்பிள். ஒரு கப்பு ஃபுல்லாக கருப்பு தண்ணி வச்சிருக்கிறேன், உள்ளுக்குள்ளே ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக நல்ல தண்ணியை ஊற்றுனா அந்த கருப்பு தண்ணி என்ன ஆகிடும்? தானா க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி தான் வார்த்தையை வச்சு நிரப்பிட்டே இருங்க. தேவையில்லாத பயம் போகும், தேவையில்லாத எண்ணங்கள் போகும். நான் சொல்கிறேன், ஒருவேளை பலவீனமாக இருக்கிறியா, சில தேவையில்லாத காரியங்களாம் உன்னை பயப்படுத்துதா, போய் எங்கெல்லாம் இயேசு அற்புதம் செஞ்சார், எங்கெல்லாம் சுகத்தை உண்டாக்குனார், அதை போய் தேடி படி. அதை படிக்க படிக்க ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இந்த சிந்தையை மூடும். இந்த சிந்தையை மூட மூட என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் அங்கே செஞ்சார், என்ன செய்ய எனக்கு செய்வார். ஆமேன். புரியுதா புரியலையா? ஸோ இதற்கு தான் வார்த்தை தேவை. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது முக்கியமான காரியம், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வார்த்தையினால உங்களை நிரப்பிக் கொள்ளுங்க, இல்லை வார்த்தையை உட்கொள்ளுங்க, அப்பொழுதுதான் இந்த சிந்தை பாதுகாக்கப்படும். ரெண்டாவது, I must free my mind from destructive thoughts. என்னுடைய கேவலமான எண்ணங்கள்ல இருந்து என்னை விடுவிக்கிறது என் கடமையா இருக்கிறது. எவ்வளவு பேர் நான் நல்லவன் சொல்றீங்க? தூக்கிடாதீங்க. எவ்வளவு பேர் நான் கெட்டவன் சொல்றீங்க? சிந்த விதத்துல சத்தியமா எல்லாரும் தான். ஏன்னா எவ்வளோ போராட்டங்களை ப்ராசஸ் பண்றோம் தெரியுமா? நடிக்காதீங்க, நடிக்கவே நடிக்காதீங்க. எல்லாருமே, நானும் சரி நீங்களும் சரி, இயேசுவை தவிர எல்லாருமே ஒரு போட்டியில் ஒரு 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 போராட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதை கண்டுபிடிச்சு விடுவிக்க வேண்டியது என் கடமை. இதை கண்டுபிடிச்சு விடுவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். அதை சும்மா ஏனோ தானே ஹேண்டில் பண்ணாதீங்க. ஒருவேளை இச்சையா இருந்தா கண்டுபிடிங்க, வார்த்தையால டீல் பண்ணுங்க. அதை டீல் பண்ணி ஆகணும். ஒருவேளை பொறாமையா இருக்கா, அதை டீல் பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. பொறாமை ஆசீர்வாதத்தை வர விடவே விடாது. மோசமான கேன்சர் பொறாமை. அதை டீல் பண்ணுங்க. சிந்தையில் அதை டீல் பண்ணலாம், நன்மை வரவிடாது. ஏன்னா ஜீவ ஊற்று இது. ஆமேன். நான் சொல்லுது புரியுதா புரியலையா? பாதி தூரம் கூட போல, எங்க போறேன்னு தெரியல. வாங்க அடுத்தது வாசிப்போம். To free my mind from destructive thoughts. அப்படின்னா அதுல 3 காரியம் இருக்கு. இந்த சிந்தையை விடுவிக்கிறதுல 3 காரியம். எதுல இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி தரேன். எந்த 3 காரியத்துல இருந்து என்ன விடுவிக்கணும்னா, என்னுடைய பழைய எண்ணத்துல இருந்து, நான்ல இருந்து. ஓல்டு மீ, பழைய நான். எவ்வளோ கேடுகட்ட நானா இருந்திருப்பேன் தெரியுமா? எவ்வளோ பேர் என் பழைய நானை பார்த்தாலே எனக்கே பொறுக்காதுன்னு சொல்றீங்க. திரும்பி என்னை பார்த்தா எனக்கே யாரும் தூக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் பரிசுத்தவான்கள். வானத்துலேருந்து உழம்போதே தேவதூதனை போல சரகடிச்சுட்டு ஜீன்னு வந்தோம், வயலின் வாசித்துக்கிட்டு. நான்லாம் சொல்கிறேன், என் பழைய என்ன பார்த்தேன்னா இதோட கேவலம் யாருமே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா என் வாயை திறந்தா நல்ல வார்த்தை வருதோ இல்லை கெட்ட வார்த்தை வந்துடும். ஆனால் அதை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். கோபம் என்ன 4 அடி அடி, ஆனா 1 அடி வாழ்க்கைக்கும் என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. கராத்தேல பிளாக் பெல்ட். ஏன்னா என் லாஜிக் என்ன, பிளாக் பெல்ட்டுக்கு என்ன மதிப்பு, எனக்கு என்ன மதிப்பு இல்லை. நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை கத்துருக்கிறேன். என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா 1 அடி நீ சாவுறது வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுப்ப. இந்த கேடு கட்டவனை மாத்துறதுக்கு ஆண்டவர் இந்த சிந்தையை எவ்வளவு போராடினார் தெரியுமா? உடனே பாஸ்டர் மோசமானவர், நான் ரட்சிக்கப்பட்டவன்லாம் வந்துடாதீங்க, உரிச்சிருக்கேன். எல்லாரும் ஒரே கப்பலில் தான் இருக்கிறோம். வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் கண்ணாடியில் பார்ப்போம். ஆமென். ஸோ முதலாவது காரியம் எதுல இருந்து விடுவிக்கணும்னா, ரோமர் 8:5 எடுங்க பார்க்கலாம். ரோமர் 8:5. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:5. திருப்பி வாசிங்க. Those who are demanded by the old sinful nature, படிங்க.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 4வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்புறம் வாசிங்க வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல், நான் வேற ஒன்றும் இல்லை, என் மெசேஜ் எல்லாமே நான் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தமிழ் கொஞ்சம் கஷ்டம் தான், பேசுறதே பெரிய ஆசீர்வாதம், புரியுதா? ஆமென். சரி, 7வது வசனம் வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவளாய் இருப்பீர்கள். ஆமென். சிம்பிள் லாஜிக். இந்த மாம்சத்துக்குரியவன் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா? இனி நான் அல்ல என்னில் இருக்கிற கிறிஸ்துவேன்னு சொல்றான். அப்போ எதுல கிறிஸ்து என்னை விடுவிச்சாருன்னா, என்னுடைய மாம்ச சிந்தைகள்ல இருந்தா என்னை விடுவித்து எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுகிறார். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ முதலாவது என்னன்னா, நான் பழைய எண்ணத்துக்கு போகக்கூடாது. முந்தி மாதிரி கோவப்படுறது, முந்தி மாதிரி பேசுறது, முந்தி மாதிரி எண்ணங்களுக்கு என்ன டிராவல் பண்ண கூடவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதை நான் ஹேண்டில் பண்ணி விடுவிக்கணும். ஆமென். சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா மாதிரியே கோவப்படுறான் பாருன்னு. அது பெருமையான பேச்சா? எவ்வளோ பேருக்கு உங்களை மாதிரி உங்கள் பிள்ளை கோவப்படணும்னா சார்? எந்த அப்பாவுக்கும் வேணாம் தானே? எவ்வளோ அம்மாக்களுக்கு உங்களை மாதிரியே யோசிக்கணும், உங்கள் பிள்ளை உங்களை மாதிரியே பேசணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த ரூமில் எந்த அம்மாவும் ஆசைப்படாது. ஏன்னா அவ்வளோ நல்லா தெரியும் நம்மள மாதிரி இருந்தால் நம்ம புள்ள நாசமாக போயிடுவோம். கரெக்டா இல்லையா? அந்த வெளிப்பாடு இருந்தால் புருஷனுக்கு கிருபையாக கொஞ்சம் இருங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி இருக்க வேணாம்னா அப்போ நம்ம எங்கேயும் மாறணும்னு இருக்குல்ல. கணவர்களுக்கும் சொல்கிறேன், நம்ம ஒருவேளை கோவப்படுறோன்னா என்ன மாதிரி என் கோவப்படக்கூடாதுன்னா என் கோவத்தை மாற்றணும், இந்த மாம்சத்தை மாற்றணும். அது மாற்றணும்னா என் சிந்தையிலேருந்து ஹேண்டில் ஆகணும். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பிள்ளை செவரில் கிறுக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பா வந்து ஓங்கி அடிச்சாராம். அடித்த உடனே ஏன் இப்படி பண்ணுறேன்னு அடிச்சு முடிச்ச உடனே என்ன நடக்குது? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவுக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குது. அதுவும் செவரில் கிறுக்குது. இந்த பையன் ஓடி போய் பலார்னு வைக்கிறான். ஏன் பண்ற அப்படின்னு. ஏன்னா இவனை வச்சது யாரு? அவங்க அப்பா. ஆனா இதே அடுத்த சீன்ல என்ன நடக்குது? இந்த அப்பா போய் ஃபர்ஸ்ட் அந்த பையன் எனக்கு இருக்கிறத பார்த்தனே, தம்பி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை ஒரு ஈர துணியை கொடுத்து தொடச்சிருப்பான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கொடுத்துறாரு. இவனும் தொடச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். திருப்பி அடுத்த சீன்ல என்ன நடக்குது? அந்த தங்கச்சி வருது. தங்கச்சி அப்படி கிரிக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்றான்? போய் ஒரு துணியை கொடுத்து தொடன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதை வெளிப்படுத்தணும் அதுதான் என் பிள்ளையா மாறும். ஆமென். அப்போ நான் சொல்றேன், என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னா தேவ வார்த்தையை வச்சு என்னுடைய பழைய எண்ணங்களை நான் டீல் பண்ணி ஆகணும். அதுக்கு பாஸ்டர் வேணாம், அதுக்கு எந்த தீர்க்கதரிசியை வேணாம், உங்களே உட்காந்து ஆராயுங்க. இப்போ யோசிக்கும் போதே நம்ம நிறைய பேருக்கு வரோம், நான் இதுலலாம் மாறணும்னு. கரெக்டா இல்லையா? சில பேருக்கு முன்கோபமா இருக்கலாம், சில பேருக்கு சந்தேகமா இருக்கலாம், சில பேருக்கு என்ன சொல்ற, சில தேவையில்லாத கோபமான காரியங்களா இருக்கலாம். ஹேண்டில் இட். ஆமென். பழைய எண்ணங்களுக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்காதீங்க. 2வது காரியம் வாசிங்க, ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆமென். லிட்டரலாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குன்னு எவ்வளோ பேர் உணர்றீங்க? கை தூக்குங்க. நான் ஆண்டவருக்காக இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை ஏனால் ஜெயிக்க முடியலன்னு அதை கண்டுபிடிச்சி அதை ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளோ அழுக்க வச்சு நம்ம பரலோகம் எப்படி போவோம்னு நம்புகிறோம்? பரலோகம் போவோம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பரலோகமாக வாழ முடியாத ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த அழுக்குகளை நான் ஹேண்டில் பண்ணாதது தான். பரலோகத்தின் பொக்கிஷத்தில் எல்லா நன்மையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலன்னா இந்த இடத்துல ஜீவ நீர் ஓட்ட வரல. அது என் புருஷனை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம், என் பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம், சபையை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம், அது சின்ன சின்ன காரியமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல இன்னும் எனக்கு விடுதலை வரல, அதை தான் கண்டுபிடிச்சி விடுவிக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை இந்த நாட்களில், அது என் மனைவினால வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்னும் போராடிட்டு இருக்கார், இன்னும் அதுக்கு விடுதலை வரல. என்ன தெரியுமா? காரில் போகும்போது குப்பையை வெளில போடுறது.
இன்னைக்கு வரைக்கும் அதில் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதை போடும் போதெல்லாம் ஆண்டவர் என்னோட கேட்குற மாதிரியே தோணும், இப்படி ஊரை குப்பை பண்ணனா நீ எப்படி மற்றதை க்ளீன் பண்ணுவ? பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக பேசுவார். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்றைக்கும் எனக்குள்ள ஒரு மண்டல ஒரு போராட்டம் இருக்குது. என் மனைவி நிறைய நேரம் திட்டுவா, போடாதப்பா தப்பு. ஆனால் போடும் போதெல்லாம் இந்த போராட்டம் வந்துட்டு அப்புறம் செயல்படுவேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதை மாற்ற நான் எஃபோர்ட் எடுக்கணும். ஏன்னா வார்த்தை எனக்கு வழி கொடுக்குது. ஆமேன். புரியுதா புரியலையா? நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு. சத்தியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா இந்த புத்தி எல்லாத்துலேயும் இப்படி தான் வெளிப்படும். ஆமேன் ஆமேன். ரோடு அலட்சியமாக எடுத்தனா குடும்பத்தை அலட்சியமாக போயிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ வி ஹாவ் டு டேக் எஃபர்ட்ஸ் இதெல்லாம். ஆமேன். சரி, நம்ம பார்ட் 2 வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிக்கிறது சத்தியமாக முடியாது. சரி, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் முடிச்சிடறேன். கடைசி என்ன வசனம் வாசித்தீங்க? 7:23. சிம்பிளா இந்த வசனம் திருப்பி வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு நிமிஷம், போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். என் மனசுக்கு எதிராக இன்னொரு போராட்டத்தை நான் பார்க்கிறேன். நான் இப்படி தான் செயல்படணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி செயல்படுகிற ஒரு காரியத்தை பார்க்குறேன். அதோ நான் யோசிக்காம கூட சில நேரங்கள் அந்த போராட்டத்தில் விழுந்துடுறேன். அப்புறம் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிருது, என்ன கட்டிருது. இந்த சிந்தை நான் இப்படி தான் செயல்படணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி செயல்பட்டு கட்டிருது. முதலாவது சொல்றேன், அதுல இருந்து விடுவிக்கணும். அந்த விடுவிக்கிறதுக்கு தேவ வார்த்தை தேவை. ஆமேன். கேட்கல? ஏன்னா I don't have to believe everything that I think. நான் யோசிக்கிறதெல்லாம் நான் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கேவலம் நீங்க நினைக்கிறீங்க அது இல்லை. நீங்க எவ்வளவு மோசமான நீங்க நினைக்கிறீங்க அது இல்லை நீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க கர்த்தருடைய உருவாக்குதல்ல பெஸ்டான உருவாக்குதல் நீங்க தான். God's creationல பெஸ்ட் கிரியேஷன் நீங்க யோசிக்கிறதுனால நீங்க மோசம் நினைச்சீங்கன்னா அது இல்லை. மாறணும். அது எங்க மாற முடியும்னா உண்டாக்குனவர்கிட்ட தான் போகணும். அந்த உண்டாக்குனவர் எங்க இருக்கிறார்னா தேவ வார்த்தையில் தான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இங்க பவுல் சொல்லுகிறாரு, 2 கொரிந்தியர் 2:11 எடுங்க பார்க்கலாம். ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் ஒரே நிமிஷம் 2:11 தானே வாசிங்க. 10 வாசிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். இந்த சிந்தைக்கு எதிராக 3 பேர் போராடுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா என்னுடைய பழைய சுபாவம். 2வது சுபாவம் இந்த கேடுகட்ட பிசாசு. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 10ல இருந்து வாசிங்கம்மா. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஆமென். Paul, I have forgiven that man so that Satan won't be outsmart us. 11 வாசிங்க திருப்பி. எனக்கு அதுதான் தேவை. பிசாசு சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சிம்பிள் லாஜிக். இந்த வசனோட பேக்ரவுண்ட் என்னன்னா, சபையில ஒருத்தன் தப்பு பண்ணிறான், ஆனா அவனை பவுல் மன்னிக்கிறார். ஏன் மன்னிக்கிறார்னா, இதுல பிசாசு மகிமை பற்ற கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒருத்தன் தப்பே செய்யறானா, அந்த தப்பை நீங்க மன்னிக்கிறதுனால பிசாசு அசிங்கப்படுவானா, மன்னி. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் விரோதமா செய்யறானா, அது பிசாசுடைய தந்திரமா நீ கருதுகிறபடியால அவனை மன்னி பிசாசு அசிங்கப்படணும். அதுதான் ஜீவன் ஊற்று. இந்த வைராக்கியம், இந்த கோபம், இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. Forgive, மன்னிங்க. இந்த சிந்தையில மன்னிப்பு தேவை. ஏன்னா நீ மன்னிக்கும் போது பிசாசு அசிங்கப்படுறான். எப்பவுமே சொல்றேன், எனக்கு எதிராக ஒருத்தன் நிக்கிறானா அவனுக்கு பின்னாடி பிசாசு இருக்கு. அதனாலதான் அவன் என்னதான் திருப்பி என்கிட்ட வந்தாலும் நான் அவனை ஏசிப்பேன். அவன் செஞ்ச செயலை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா பிசாசு தூண்டி விட்டதுனால தான் அவன் அப்படி ஆனான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னா பிசாசு அசிங்கப்பட்டுருவான். ஆமென்.
உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நிக்கிறானா, அவன் நிக்கிறத மட்டும் பார்க்காதீங்க, அவனுக்கு பின்னாடி ஒரு செயல் இருக்கு. அந்த நபரை மன்னி பிசாசை செருப்பால் அடி. அது எப்படி அடிக்க முடியும்னா மன்னிக்கிறதுனால. ஆமென், ஆமென். ரெண்டாவது எதிரி யாருன்னா, உங்களுடைய சிந்தையை புதுப்பிக்கிறதுல ரெண்டாவது எதிரி யாருன்னா பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க. சில போட்டிகளை கொண்டு வருவான், சில கோபங்களை கொண்டு வருவான், வைராக்கியங்களை கொண்டு வருவான், சில தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான். அதை ஃபர்ஸ்ட் அடிச்சு உடைங்க, அடிச்சு உடைங்க, பிரேக் இட். நான் உண்மையா சொல்றேன், எனக்கு விரோதமா ஒரு நபர் இருந்தார், தேவையில்லாத நிறைய காரியம்லாம் பண்ணாரு, பேசினாரு. ஆனா ஒரு நாள் என் அறியாம என் மனைவி போய் அவ வெட்டிங் ரிங் அவுத்து கொடுத்துட்டா. ஆண்டவர் சொன்னார், இப்போ என் கையில மட்டும் வெட்டிங் ரிங் இருக்கு. நான் நினைச்சேன் அவ கையில இல்லை, என் கையில இருந்து என்ன பிரயோஜனம், நானும் எடுத்து கொடுக்குறேன். அப்பதான் நினைச்சேன், இந்த கொடுக்கறதுனால அவர் மேல இருந்த அந்த பகை உடையுது, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணேன். எங்க 2 பேருடைய வெட்டிங் ரிங் எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுத்த, அந்த ஊழியக்காரன்ட்ட. ஆனா அந்த கொடுக்கும் போது அதுல நடந்த எனக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த அந்த வெறுப்பு பட்டுன்னு போயிருச்சு. அதுல இருந்து நான் நினைச்சாலும் எனக்கு கோவம் வராது, ஈஸியா போயிருச்சு. நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து யாத்திரை அசிங்கப்பட்டா கேடு கட்ட பிசாசு. அவன் நினைச்சான் இந்த ஊழியக்காரனை குத்தி இவரை தேவையில்லாம ஏதாவது வேலை பார்க்கலாம், அவங்களை இப்படி பண்ணி அப்படி பண்ணலான்னு. ஆனா இதுல நான் ஈஸியா எப்படி மாட்டேன்னா மன்னிக்கிறதுனால. ஆமென். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். 3வது எதிரி யார் தெரியுமா? இதுதான் இந்த காலத்துல நானே மனைவி ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோவான் 1:2-16. உலகத்தின் வேல்யூஸ் தமிழ் என்ன சொல்ல? யோவான் 1:2-16. யோவான் 1:2-16. உலக மதிப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் என் பிள்ளை எப்படியாவது செட்டில் ஆயிடணும், கரெக்டா? இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இல்லை உருப்படாமல் போயிடும், கரெக்டா? போட்டியே இப்படிதான். சரி, படிங்கம்மா. 1 யோவான் 2:16. யோவானை போய் தேடுறாங்க பத்தியா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் இதெல்லாம் என்னது? பிதாவினால உண்டாக்கப்பட்டது அல்ல. சிம்பிளா சொல்றேன், உலக வேல்யூஸை நம்ம எவ்வளோ கற்றுக் கொடுக்குறோம். நல்லா இங்கிலீஷ் படிக்கணும். என் பொண்ணு கூட இப்போ கூட சொல்கிறேன், என் மனைவி நானும் அவளும் பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பிள்ளைய நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட வைக்கிறோம், நல்லா ட்ரெஸ்ஸு போடணும்னு ஆசைப்படுகிறோம், கரெக்டாக எல்லாம் மாடஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம், மரியாதைக்குன்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் வார்த்தையுடைய வேல்யூஸை சொல்லி தருமா? எப்படி ஜெபிக்கணும்? அந்த காலத்தில் சொன்னாங்க, ஏய் பொய் சொல்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, திருடாத. இந்த நாட்களில் உங்கள் பிள்ளை திருடுச்சுன்னா எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைகளை காதிலே அடிப்பீங்க? திருடுனா அடிப்பீங்களா? இல்லை பாதுகாப்பீங்களா? இல்லை மறைப்பீங்களா? ஆனால் நான் நிறைய தாய் தகவன் பார்த்துட்டேன், உங்கள் பிள்ளைகள் பொய் சொன்னாலும் இல்லை நான் திருடினாலும் அதை எப்படியாவது மறைச்சி கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேமே தவிர அதுங்களை கரெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கல. நான் சொல்கிறேன், அதுங்க தப்பு பண்ணும் போது அங்கேயே கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு போய் ஜெயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் எங்களை வளர்க்கும் போது நான் நினைக்கிறேன் இந்த 80s கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் வளர்த்தாங்க. 20s கிட்ஸ் அப்படி இல்லை, 90s கிட்ஸும் 20s கிட்ஸ் அப்படி இல்லை. எல்லா சுகபோகம் எல்லாம் வந்துருது, பெஸ்டா இருக்கு, ஆடம்பரம் எல்லாமே நல்லதா இருக்கு. நம்ம பல மாசம் வெயிட் பண்ணாதான் ஒரு பள்ளி மிட்டாய் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு நினைச்ச உடனே சாக்லேட் எல்லாம் வருது, கரெக்டா? ஆனா அதுல வேல்யூஸ் இல்லை. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா பைபிள் வாசித்தா தான் சோறு தருவேன்னு, ஜோம் பண்ணாதான் உனக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு காரியம் கொடுத்துரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடான்னு சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு சட்டை வாங்கி கொடுத்துரு போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்றீங்களா? டீச் த வேல்யூஸ். ஆனா உலக வேல்யூஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பிசாசு அழகா என்ன பண்ணிட்டான், அந்த அக்காவுடைய பையன் கலெக்டர் ஆயிட்டான், நீ எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடணும். அவங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, வீடு கட்டிட்டாங்க, நீயும் கட்டிடணும். அதுல ரொம்ப உற்சாகமா இருக்கும், கரெக்டா இல்லையா? நான் சொல்றேன், உலகத்துல உங்க புள்ள ஒரு செங்கல் வாங்கினாலும் பரவாயில்ல, நீதியான வாழ்க்கையை வாழ சொல்லி கொடுங்க. ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது,
all that is in the world. படிங்கம்மா, திருப்பி வாசிங்கம்மா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால உண்டாகுனது அல்ல. சிம்பிளா சொல்றேன். வேல்யூஸ் என்ன சொன்னீங்க? உங்க மதிப்பு எங்க இருந்து வருது சொல்லுங்க. வாழ்க்கையில இப்படி ஆகணும்னு ஒரு கனவு வச்சிருக்கீங்களா? அந்த கனவு எங்க இருந்து வருது? வாழ்க்கையில எப்படியாவது இது ஆகணும்னு சொல்றீங்களா? சிம்பிளா சொல்றேன். ஒன்னு சினிமால இருந்து, இல்ல ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து, அப்படியே இல்லைன்னா உன் சித்தப்பா சித்தி கிட்ட இருந்து, உன் அங்கிள் ஆண்டி கிட்ட இருந்து, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருந்து. கரெக்டா? அதனால தான் வாழ்க்கை உறுப்பு இல்லை. அதனால தான் உன் சந்ததியில நன்மை வரல. உன் வேல்யூஸ் எங்க இருந்து வரணும்னா தேவனுடைய வார்த்தையில இருந்தும் தேவனுடைய வழி நடத்துவதில் இருந்து வரணும். இந்த சிந்தையை ஏன் இது உருப்பட வைக்க மாட்டீங்கன்னா, என் வேல்யூஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒரு ஊழியக்காரமா எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் என் பிள்ளை இன்னும் செட்டில் ஆகலன்னு. அது செட்டில் ஆகாத ஒரு மனுஷன் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஆள் பேர்ல வீடு இருக்குதா இல்லை என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. என் கிட்ட ஆனா நான் செட்டில்டா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பயங்கர செட்டில்டு. நினைச்சா பிரியாணி சாப்பிட்றேன், என்ன கேடுன்றேன். கரெக்டா இல்லையா? நிம்மதியா தூங்குறேன் பெட்ல படுத்து. எனக்கு என்ன பிரச்சனைன்ற? இதுக்கு மேல என்ன செட்டில்மெண்ட் தேவை? நான் உனக்கு 10 கோடி ரூபாய் தரேன், தூக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், செட்டில் ஆயிரியா? சரி 10 வீடு தரேன், 2 நோய், ஹார்ட் அட்டாக்கும் கால் பிளாக்சர், பரவாயில்லையா, எடுத்துக்கிறியா? அப்ப செட்டில்மெண்ட் எதை சொல்றேன்னா, இந்த மனசு பொய் சொல்லிருக்கு, வேல்யூஸ் தப்பா இருக்கு. அப்ப இதை நான் போரிட்டு மாத்தணும். என் பிள்ளைக்கு நான் சொல்றேன், எவ்வளோக்கு எவ்வளோ போரிட்டுக்கணும். ஏய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க, இல்லை உத வாங்குவேன். என்னைக்காவது ஏய் ஒழுங்கா வார்த்தையை வாசி, இல்லைன்னா பிச்சிருவேன் என்னைக்காவது சொல்கிறோமா? சண்டே பரவாயில்ல, லேட்டாக போ தம்பி, பாவம் மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிற, பரவாயில்ல பொறுமையாக போய்க்கலாம். என்னைக்காவது உங்கள் வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்டிங்களா, இன்னைக்கு பாஸ்டர் என்ன நோட்ஸ் எடுத்தார், அதை காட்டுன்னு கேட்குறீங்களா இல்லையா? அதனால தான் வாழ்க்கை எப்படி இருக்கு. எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்களை நோட்ஸ் எடுக்க வைங்க. அவங்க ஆண்டவரை தேடுறத ஃபாலோ பண்ணுங்க. எது கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆண்டவரை கொடுங்க, அதை அவன் வாழ்க்கையை உருப்பட வைக்கும். அவனுக்கு சொத்து கொடுக்காம போ பரவாயில்ல, காசு கொடுக்காம போ பரவாயில்ல, அவனுக்கு படிப்போட கொடுக்காம போ பரவாயில்ல, ஆனா ஆண்டவரை கொடுக்காம விட்டுறாதீங்க, அது வாழ்க்கை அழிச்சிரும். ஆமென். 3வது காரியம், உலக அந்த தரத்தை விட்டு வெளியில வாங்க. இச்சை இதெல்லாம் அந்த திருப்பி அந்த வாசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கண்களின் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால உண்டானது அல்ல. இங்க இருந்தா நம்ம ஃபவுண்டேஷனே வருது. ஃபர்ஸ்ட் அதை விட்டு வெளில வரணும். அதை விட்டு வெளில வந்தாதான் சிந்தை கரெக்டா இருக்கும். இன்னைக்கு கூட சொல்றேன், என் மகள் பிறக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவு ஊழியக்காரியா எழுப்பு. அவ என்ன பண்றாளோ இல்லையோ, அவ கலெக்டர் உதயம் செய்யறாளோ இல்லையோ, அவ ஊழியக்காரியா எழும்ப வேண்டியதுதான் தேவ நோக்கம். அதுல நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதுதான் என் வேலை. ஆமென். நான் சொல்றேன், அதை கேட்டு செயல்படும், கர்த்தர் உயர்த்துவார். நீ கூட சொல்றேன், சில பிள்ளைகள் அடுத்தது இன்னும் 10th 11th 12th போக போறாங்க. அம்மா அப்பாக்கள் சொல்லி தரேன், சும்மா உலகத்துல போய் யூடியூப்லயும் இதுலயும் போய் என்ன படிக்கணும்னு கண்டுபிடிக்காத, ஜாம் பண்ணுங்க. என் பிள்ளை என்ன படிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதை படிச்சா அதை ராஜாவா மாறும்னு கேளுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அதை படிக்க வைங்க, கர்த்தர் உயர்த்துவார். இல்ல அவனையும் ஜாம் பண்ண சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்தை என்னன்னு கேளுன்னு போய் ஜாம் பண்ண வைங்க, கர்த்தர் பேசுவார். Teach them the values of God. Amen. எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன்? இது ஒரு பாதி இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த 3 காரியம் தான் உங்களுடைய சிந்தையை போராடுகிற ஒரு காரியம். என்னது? உங்களுடைய பழைய நீங்க. 2வது உங்க சிந்தையை போராடுறது எது? பிசாசு. 3வது உலக வேல்யூஸ். உலக வேல்யூஸ். எவ்வளவு பேர் உங்க பிள்ளைகளை யோவான் ஸ்தானம் நான் கொடுப்பீங்க? உலக வேல்யூ விடாதே. யாராவது கொடுப்பீங்களா யோவான் ஸ்தானங்கண்ணா? ஐடி கம்பெனி போனோம் பாஸ்டர், அவன் டாக்டரா மாறணும் பாஸ்டர், அவன் ஒரு சொந்த பிசினஸ் வைக்கணும் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் ஒருவேளை உன் பிள்ளைய யோவான் ஸ்தானம் வச்சிருந்தாருன்னா, இயேசுடைய வருகையை எழுப்புகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வைத்திருந்தாருன்னா, ஆனா தேவையில்லை. ஏன்னா உலக வேல்யூ பெருசா இருக்கு. அதனாலதான் இந்த சிந்தை இன்னும் மாறல. அதனாலதான் சந்ததி மாற முடியல. ஏன்னா இந்த சிந்தை எல்லாமே உலகத்துல விட்டு கிடக்குது. ஆமென். 3 காரியத்தை ஆள செய்ய உதவி ஆண்டவர்கிட்ட உதவி கேளு. முதலாவது என்ன தேவைன்னா, உங்களுக்கு
கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆசைப்படணும். ரெண்டாவது, இந்த 3 காரியங்கள் வந்து விடுவிக்க. என்ன 3 காரியங்கள்? என் பழைய நான், இந்த கேடுகட்ட பழைய பாவி, அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவர்ட்ட உதவி கேளுங்க. 3வது, இந்த உலக பிரகாரமான வேல்யூ சிஸ்டம்லேருந்து வெளியில் வர உதவி கேளுங்க. என் வேல்யூ சிஸ்டம் உலகம் இல்லைங்க, என் வேல்யூ சிஸ்டம் ஆண்டவர் தான். இன்னைக்கு சில பேருக்கு சொல்லலாம், நான் வந்து இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா என் கனவு, எனக்கு எந்த ஸ்கூலும் இல்லை, கர்த்தர் சித்தத்தை செய்கிறதா என் கனவே. ஆமென். அடுத்த பாயிண்ட் நான் அடுத்த மெசேஜில் சொல்லிடுறேன். ஆனால் உடனே என்ன சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், இந்த சிந்தையை ஆளுங்க. ஏன்னா இங்கேருந்து தான் ஜீவன் வெளிப்படுது, இங்கேருந்து தான் ஜீவன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு போட்டி போட யாருமே இல்லை தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு போட்டி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நானும் என் சிந்தையும் தான் போட்டி. என் சிந்தையை ஜெயிச்சா நான் ஜெயிச்சிட்டேன். நீ நிறைய பேர் சொல்கிறேன், இது ஆளுக செய்யுங்க, பலவீனம் வராது. சில பேருக்கு லைட்டாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒருவேளை அதுவா இதுவான்னு யோசிக்க வரும். டோன்ட், நெவர் அலவ். நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறேன். சிம்பிளாக நான் இதை முடிச்சிடுறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு லெஃப்ட் சைடு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நெஞ்சு பயங்கர வலி. நானும் காலையிலேருந்து தள்ளி விட்டு பார்க்குறேன், நடக்கலை. ஆனால் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பேன் போடுறேன், கேஸ் மாத்திரை போடுறேன், எல்லாம் போடுறேன், பெயின் கில்லர் போடுறேன், ஒன்றுமே நடக்கலை, வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தெளிவாக தெரியும் அது கேஸ் தான். ஆனால் மனசு சும்மா இருக்குமா? படிச்சிருச்சே. லெஃப்டில் வலிச்சா என்ன அர்த்தம்? ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ? உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, போங்க இசிஜி எடுங்க. இசிஜி எடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இருக்காது. அங்கிளோட தான் போனேன், பாஸ்டர் அங்கிளோட தான் போகிறேன், இங்கே தான் பக்கத்தில் ஒரு கிளினிக் போகிறேன், போய் படுக்கிறேன். அப்போ சொல்கிறாரு ஒன்றுமே இருக்காதுன்னு. அப்போ சும்மா இருக்குமா? மனசு ஓடுது. இசிஜி எடுக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், இந்த கேடுகட்ட புத்தியை அமுக்குனா ஒரு 500 ரூபாய் சேமிச்சிருக்கலாமா? தேவையில்லாமல் போய் படுத்து அவனுக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்து. ஏன் இந்த போராட்டம் என்ன பண்ணிருச்சு? எஜுகேஷனை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிருச்சு. எங்கேயோ எவனோ சொன்னதையோ படிச்சதையோ கேட்டு லெஃப்ட் கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, அவ்வளவுதான் போச்சு. சீரியஸா சொல்றேன், இதுக்கு தான் வார்த்தை தேவை. அந்த நேரத்தில் வார்த்தையை பேச ஆரம்பிங்க. அந்த நேரத்தில் வார்த்தையை பேசுங்க. பலவீன நேரத்தில் வார்த்தையை பேசுங்க. ஒருவேளை வாழ்க்கையில் பலவீனம் இருக்கா, சுகவீனம் இருக்கா, போய் வார்த்தையை தேடி சாப்பிடு, நோண்டி சாப்பிடு. எதெல்லாம் சுகத்தை பெட்டி வார்த்தை சொல்லுதோ அது எல்லாத்தையும் பேசு. சொல்ல உன் சிந்தை ஆளுகை செய்யுங்க. அதை வச்சு தான் ஆளுகை செய்ய முடியும். ஆமேன், ஆமேன். எவ்வளோ பேர் நம்புறீங்க? இந்த சிந்தையிலேருந்து ஜீவன் வெளிப்படும். இந்த ஜீவன் வெளிப்பட்டா சந்ததிகள் மாறும். ஆமேன். புரியுதா? நான் எங்கேயா சொன்னது நீ கொஞ்சமாவது புரியுதா? நான் அடுத்த sermonல I'll finish. I have something ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த 3rd பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் அடுத்த sermonல நான் பேசுகிறேன். பட் ஒன்னே சொல்றேன், ஆண்டவர்ட்ட ஆளுகை செய்ய ஆசைப்படு. அதுல முதலாவது ஸ்டெப்பா டெய்லி எழும்பி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு அதிகாரத்தை ஒரு 3 வாட்டி வாசிங்க. 1/2 மணி நேரம் வேற எதையும் பண்ணாதீங்க. அந்த டீ வெயிட் பண்ணிட்டோம், அந்த டீ குடிக்கலாம் செத்துற மாட்டீங்க. யோசித்து பாருங்களேன், பைபிளை வாசித்தா உயிரோடு இருப்ப, டீ குடிச்சா செத்துருவேன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி பாஸ்டர் டீ குடிக்காம நாளை என்னத்தை பண்ண முடியும்? டீ குடிச்சது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த அடுப்புக்கு போய் டீ போட்டுருங்களேன், புத்தி கேடுகட்ட புத்தியாக போயிடும். ஆனால் நல்லா ஒரு 7 மணி நேரம் தூங்கி எழுமுங்க, மண்டை எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்டா? ஃபோக்கஸ் ஈஸியாக பண்ணும். கரெக்டாக இல்லையா? அதை பண்ணுங்க. ஆமேன். அந்த வார்த்தை உங்களை எழுப்பி நடத்தும். ஆமேன். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. தேங்க்யூ. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் சிந்தையை ஆளுகை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. என் சிந்தையை ஆளுகை செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, இந்த சிந்தையிலிருந்து தான் ஜீவன் வெளிப்படுகிறது. இந்த சிந்தையிலிருந்து தான் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது. இதை ஆளுகை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இதை ஆளுகை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கமான், ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கமான், ஒரு 30 செகண்ட் தரேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த சிந்தை கரெக்டாக உண்மை போல யோசிக்கணும். இயேசு அவருடைய சிந்தை ஆளுகை செய்து வைத்திருந்தார். இயேசு அவருடைய எண்ணங்களை பர்ஃபெக்டாக வச்சிருந்தார். ஏன்னா அதனால தான் எந்த நேரத்திலையும் அவர் அலமோதவே இல்லை. ஹி வாஸ் பர்ஃபெக்ட் பீஸ். அவர் சமாதானத்தோடு இருந்தார். ஏன்னா அவருடைய சிந்தை தேவனோட கனெக்ட் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா அழுக்கு எடுத்து போட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தேட ஒரு ஆசையை கொடுங்க. ஆண்டவரே எல்லா அழுக்குல இருந்து நான் வெளியில வர எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை போல யோசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. நீங்க அதை மட்டும் மாத்திட்டீங்க, நான் சொல்லுகிறேன், நன்மையின் மேல் நன்மை, கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ வார்த்தையை பேசுவீங்க, வார்த்தை அற்புதத்தை உண்டாக்கும். வார்த்தையை பேசுவீங்க, ஜீவன் உண்டாகும். வார்த்தையை பேசுவீங்க, வழி உண்டாகும். நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல சிந்தையை கட்டுகிற எல்லா காரியங்களை உடைத்தறிகிறோம். உம்முடைய பிரசனத்துக்கு நேராய் ஆண்டவரே தடையாய் இருக்கிற எல்லா சிந்தைகளை உடைத்தறிகிறேன். கர்த்தருடைய எண்ணத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களை உடைக்கிறேன் தகப்பனே. ஆளுகை செய்யுங்கப்பா. Thank you Holy Spirit. இந்த கால வேளைகளில் கூட கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். அந்த ஆயத்தத்துக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை. அவரை நேசிக்கிறவராக இருக்கணும். அவரை மட்டும் நேசிக்கிறவராக இருக்கணும். அவர் சிலுவையில எனக்காக மரித்தார் நம்புகிறவராக இருக்கணும். அவரே ஒரே தெய்வம் என்று நான் நம்பணும். இதை நீங்க நம்புறவராக இருந்தீங்கன்னா அந்த பந்தியில தாராளமா பங்கு பெறலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, படிங்க 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த நேரத்தில் உடனே சொல்ல போறேன், இன்னைக்கு இந்த பந்தியில் பங்கு பெறும் போது ஒன்று சிந்தையில் வரணும். எல்லாரும் என்ன பாருங்க, சீமி, இந்த சரீரம் உடைக்கப்பட்டது, சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பம் உடைக்கப்பட்டது, என் சரீரம் பலப்பட்டு இருக்க. இதை நான் உட்கொள்ளும் போது எனக்கு நோய்க்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, பலவீனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனால் அவர் கிழிக்கப்பட்டதை நான் சுகமாய் வாழ. It is illegal for me to be sick. நான் சுகவீனமாக இருக்கிறது அது எனக்கு லீகலே இல்லை. நான் ஒன்னேன்னு சொல்றேன், இன்னைக்கு இதை பங்கு பெறும் போது நம்புங்க, கர்த்தர் எனக்காக அடிக்கப்பட்டது, நான் சுகமாய் வாழ. இந்த பங்கு பெறுங்க விசுவாசத்தோட. நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை உங்க சரீரத்தில் வெளிப்படுத்துவார். அது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எந்த விதமான சுகமா இருந்தாலும் கர்த்தர் அதை உண்டாக்குவார். அதே மாதிரி இந்த ரத்தத்தை நீங்க உட்கொள்ளும் போது எல்லாம் பாவத்திற்கும் பதிலாய், எல்லா சாபத்திற்கும் பதிலாய் அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு ஒன்னே ஒன்று நம்பணும். லிசன், கேடு கட்ட பாவி நீங்க வராதீங்க. அந்த பாவ மன்னிப்பு வீட்டில் வேற நேரங்கள்ல. இன்றைக்கு வசனம் சொல்லுது, என்னை நினைவு கூறும்படி இதை செய். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. இப்போ உன் பாவத்தை நினைவு கூறுனா பிசாசுக்கு சமானம். ஏன்னா அவர் சொன்னது என்னது, நான் செஞ்ச நன்மையை நினைவு கூறு. நான் உங்களுக்கு ஒரு கடனை கட்டுறேன், நீங்க போய் சொல்றீங்களா, ஐயோ பாஸ்டர் நான் எவ்வளோ கேடு கட்டவன் தெரியுமா, ஐயோ நான் எவ்வளோ மோசமான, நான் சொல்றேன் நான் கட்டுறேன் கவலைப்படாத. அப்படி என்ன பண்ணோம், தேங்க்யூன்னு சொல்லி ரிசீவ் பண்ணோம். கரெக்டா இல்லையா? நான் கொடுக்க வரேன், அப்ப என்ன சொல்றீங்க, பாலாஜி பிரதர், ஐயோ நான் மோசமானவன் பாஸ்டர், எனக்கெல்லாம் கொடுக்காது, நான் கேடு கட்டவன். கொடுக்குற நம்பிக்கையை போய் வீட்டுக்கு போயிடுவேன் தெரியுமா? இதை கொஞ்சமாவது கொடுக்கலான்னு பார்த்தா இது என்ன சொல்லுது, இது மோசம், இது வேஸ்ட்டு, இது 420 சொல்லுது. அதனால என்ன பண்ணுவோம், இதுக்கு வேணாம் போயிடலான்னு திரும்பி போயிடுவோம். கரெக்டா? ஆனால் இவர் மட்டும் நான் வரும்போது நான் சொல்கிறேன், பிரதர் உங்களுடைய எல்லா குறைவுக்கும் இந்தாங்க பதில் அப்படின்னு கொடுக்குறேன். இவர் சொல்கிறார், பாஸ்டர் தேங்க்யூ, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர், எனக்காக நீங்கள் செய்கிறீங்களா அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லும்போது நன்றி பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு கட்டு தூக்கி கொடுப்பேன். ஏன்னா இதை ரிசீவ் பண்ணுற கரெக்டான அடையாளம். ஆமென். நீங்க ஒன்று சொல்லுங்க, இந்த கம்யூனியன்ல இந்த 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 ஆண்டவருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது உடனே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், உடைய சரீரத்தினால நான் மீட்டெடுக்கப்படுகிறேன், உடைய ரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன். இதை நான் ஒருபோதும் அலட்சியமாய் எடுக்கல. நான் இதில் ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரையும் தேவனாய் நினைத்து எடுக்காதீங்க, அது தப்பு.
ஆண்டவர் மட்டுமே தேவனாய் நடக்கிறீங்கன்னா, இயேசு ஒருவர் மட்டுமே தேவனாய் நடக்கிற அந்த பங்கு பெறுங்க. அவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அந்த பங்கு பெறுங்க. அவருடைய பாவத்திற்காக சாபத்திற்காக மரித்தார், பலவீனத்துக்காக மரித்து அடிக்கப்பட்டார் நீங்கள் நம்புறீங்கன்னா, 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார் என்று நம்புறீங்கன்னா பங்கு பெறுங்க. அதோடைய மகத்துவம் இந்த நாள் இந்த வினாடி வெளிப்படும். ஆமென். எல்லாரும் இந்த கண்களை மூடும். ஆண்டவரே, இந்த அடையாளங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பங்கு பெறும்போது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சரீரத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்படட்டும். எல்லாம் பலவீனங்களும் மறையிட்டோம், எல்லா சாபங்கள் உட்டையிட்டோம், எல்லா பாவ கட்டுகள் உட்டையிட்டோம். தேவனுடைய பலன் வெளிப்படுவதாக செபிக்கிறேன். அன்றைக்கு சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டு மகிமை வெளிப்பட்டது, அதே போல வெளிப்படுவதாக செபிக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் ஜெபத்தோட நன்றி செலுத்துதலோடு எடுங்க பார்க்கலாம்.